ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் ஆன் மீயோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அம்மா அவசரப்பட்டு ஏதாவது அப்பாக்கு ஷேர்ஸ் எல்லாம் வித்துற போறாங்க அப்படின்னு பயந்துட்டு நீஷோ நேரம் அம்மாவை பாக்கிறதுக்கு வீட்டுக்கே ஓடி வந்துடுறா. மா, எனக்காகவோ இல்ல லின்யூக்காகவோ அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு வர பிரச்சனைய, கொஞ்சமாவது யோசிங்கன்னு சொல்ல நீஷோட அம்மா அவளை முதல்ல உட்கார சொல்றாங்க. சூப் வச்சிருக்கேன், அதை முதல்ல குடி. நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நானே ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பாரு, இப்ப நான் என் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாதி ஷேர்ஸை நான் வாங்கிக்கிட்டேன். அதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், உன் அப்பா கம்பெனில எல்லா பொறுப்பையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு நான் சும்மா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். வெளியே டூருக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்க போய் மீட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, லினியோட அம்மா என்ன பார்த்து என்ன சொன்னாங்க, உங்க ஹஸ்பண்டோட நீங்க தான் பவர்ஃபுல்லான ஆளா எனக்கு தெரிஞ்சீங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்டனா நான் ஏன் இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கணும். எல்லாருமே சொன்னாங்க நான் ஓவரா திமிர அதிகாரம் காட்டி அதனால தான் உங்க அப்பா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப பாரு, நான் காதல் தோல்வியில சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்ட்டு. அவங்க சொன்னது ஒன்னும் பொய் கிடையாது. 20 வருஷமா ஒரு மனுஷன் கூட நான் வாழ்ந்தேன். திடீர்னு அவர் என்னை விட்டு போனதால உண்மையாவே எனக்கு ரொம்ப சோகமா தான் இருந்தது. அதனாலதான் ஒய்ஃப் மெட்டீரியல்னு ஒரு பேர் வாங்கிட்டு இப்படி மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா இதுக்கும் மேல நான் அப்படி விடக்கூடாது. எனக்கு 50 வயசு ஆகுது. இப்போ நான் ஃபைனலா ஒரு முடிவு எடுக்காட்டி அப்புறம் என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன் பின்னாடி காலத்துல. அதனால அந்த கம்பெனில இருக்க எல்லா ஷேரையும் உங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு இந்த கம்பெனில இருக்கிற ஷேர் எல்லாம் நான் வாங்கிக்கலான் இருக்கேன். நமக்கு இருக்க திறமைக்கு நான் ஏன் சும்மாவே இருக்கணும், என் பவரை நான் வெளியே காட்டணும் அப்படின்னா என் கம்பெனி என் கைக்குள்ள கண்டிப்பா வரணும்ல. இப்போ உங்க அப்பா கிட்ட நீ வேலை பாக்குற கம்பெனில பாதி ஷேர் இருக்கு, என் கிட்ட பாதி ஷேர் இருக்கு. அது அத்தனையும் என் கைக்கு வந்துருச்சுன்னா என்னால டிஃபரெண்டா முடிவு எடுக்க முடியும், அதை அடுத்த வெளியே கொண்டு போக முடியும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மா சாரிமா, உன்னை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசியிருந்திருக்காங்க, அது என் காதுல விழுந்தும் என்னால ஒன்னும் சில சமயம் பண்ண முடியாம போயிருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ ஷோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை பத்தி பேச வேண்டாம், உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆறுதலா நீ எனக்கு இருந்திருக்க. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு புது பாதை இருக்கு, ஒரு ரிலீஃபான பாதை இருக்கு. இதனாலதான் உங்க அப்பா கிட்ட எல்லா ஷேரையும் விற்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, மா உன்னால கண்டிப்பா முடியும், நான் பார்த்ததுலேயே சூப்பர் ஹீரோயின் நீ தான். அது மட்டும் இல்ல, அப்பாவோட தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அப்பா, அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்க, என் மருமக மாதிரி ஒரு திறமையான பொண்ணு கிடைச்சதுக்கு என் பையன் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அதிர்ஷ்டம் கட்டவன் அப்படின்னு. ஆனா நான் இன்னைக்கு ஒட்டத்தை சொல்றேம்மா அப்படின்னு சொல்ல அத்தையும் மாமாவும் ரொம்ப நல்லவங்க. இந்த விஷயத்த நீ கூட என்கிட்ட சொன்னது இல்ல பாரு அப்படின்னு நீஷுவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே தாத்தாவும் பாட்டியும் என்கிட்ட உன்னை பத்தி புகழ்ந்துட்டே இருப்பாங்க, அப்பா பத்தி என்னைக்குமே அவ்வளவா பேசுறதே கிடையாது அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேமா, ஆனா இப்ப நீ இந்த கம்பெனியை வாங்க போறேன்னா நான் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா, இல்ல நம்ம கம்பெனியா ஃபுல்லா ஆக போகுது இல்ல அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா பாதி கம்பெனி இவங்க கம்பெனி ஆயிடும். இப்ப மீதி கம்பெனி லின்யோ பேர்ல தாத்தா ஷேர் எல்லாம் எழுதி வைக்கிறாரு. சோ கம்ப்ளீட்டா நீஷுவோட லின்யோட கம்பெனியா அது மாற போகுதுன்னு அவ பயப்பட ஆரம்பிக்க நீஷுவோட அம்மா பாக்குறாங்க. அப்பயும் நம்ம சொத்துல கொஞ்சோண்டு பகுதி மட்டும் தான் இந்த பணமா இருக்க போகுது. சோ அதனால அதுக்காக நீ ஒன்னும் ரொம்பலாம் பயப்பட தேவை கிடையாது. எனக்கு நீ எப்பவுமே நிம்மதியா இருக்கணும், அதான் முக்கியம். ஒரு வேலை உன்னால பாத்துக்க முடியலன்னா அதுக்கு வேற ஏதாவது நல்ல வேலை தெரிஞ்சவங்க கூட நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டான்னு சொல்ல, அம்மா அதே மாதிரி நீ எப்பவுமே ஹெல்தியா இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாளே போயிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. லீகலா 2 பேரோட ஷேர் கம்பெனியை மாத்திக்கிறாங்க. ஒரு கம்பெனி ஃபுல்லா நீஷுவோட அப்பா கிட்ட, இன்னொரு கம்பெனி ஃபுல்லா நீஷுவோட அம்மா கிட்ட வர மாதிரி 2 பேரும் ஷேர்ஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லின்யோ இருக்கான்ல, அவனும் போய் லீகல் டீம்ல போய் உட்காந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இவன் வாங்கிக்கிறான். இப்ப நம்ம நீஷு வெயிட் பண்ணிருக்கா, லினியோட ஆபீஸ் ரூம்குள்ள போறா. சார் இன்னும் கிளம்புறதுக்கு மனசு வரலையா அப்படின்னு கேட்டுட்டு அம்மாவும் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சைன் பண்ண வேண்டிய வேலை இருக்கான், அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. மேடம்க்கு நைட் என்ன பிளான் அப்படின்னு லின்யூ கேக்குறான். என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல, நானும் கூட வரவா அப்படின்னு லின்யூ கேக்குறான். நாங்க எங்க ரூம்லயே உட்காந்து சாப்பிட போறோம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேவா போலாம் அப்படின்னு லின்யூ கிளம்பிட்டு நீஷுக்கு வேகமா போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீஷு சொல்றா, கார்ல இருந்து கிளம்பும் போது கிஸ் பண்ற மாதிரி இனிமே ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது கிஸ் பண்ணிக்கணுமா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, எனக்கு அந்த டைம் கிடைக்கல அப்படின்னு லின்யூ பொறாமையில பொங்க ஆரம்பிக்கிறான். நீஷு நேரா கிளம்பி அவளோட ரூம்க்கு வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல அவன் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தால ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க கூட வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நீஷு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னது, நானும் லின்யூ லவ் பண்றோமே அதுவா அப்படின்னு அவ கேக்குறா. அதான் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அது இல்ல, லின்யூ இருக்கான்ல, அவரோட தாத்தா ஷெங்கு கம்பெனியோட ஓனரா, அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ஷேர் எல்லாம் இப்ப லின்யூ பேருக்கு மாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க நீஷு பாக்குறா. அது எல்லாமே உண்மைதான், இப்பதான் டாக்குமெண்ட்
ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடி பாவி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு ஃப்ரெண்டு பாக்குறா. என் கனவே இதுதான், சிஇஓ பாய் ஃப்ரெண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அதை வச்சு நான் ஜாலியா பல பலன்களை அனுபவிக்கணும்னு சொல்ல, ஏண்டி உன் கனவுல நீ சிஇஓ பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு நீஷு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு அந்த சான்ஸ் ரொம்ப கம்மி தாண்டி, உனக்கு தான் நிறைய இருந்தது, அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீஷு பாக்குறா. என்னோட பாய் ஃப்ரெண்டு பெரிய சிஇஓவா இருந்து அதனால நீங்க பலன்கள் அனுபவிக்கணும்னு உங்களுக்கு ஒன்னும் அவசியமே கிடையாது. இப்ப மீதி ஷேர் எல்லாம் ஒரு லேடி ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க தெரியும்னு கேட்க, ஆமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, என் அம்மா தான் நீஷு சொல்ல மத்த எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சே வச்சிருந்திருக்கா, இதுக்கு மேல எந்த அமலையும் நம்ம தேவையில்ல, நம்ம நீஷு நமக்கு இருக்கா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் ஹாப்பி ஆயிடுறாங்க. நீஷு அடுத்த நாள் லென்யூவை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு போயிருக்கா. போயிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் பிராக்டிஸ் பண்ணும்போது கூடயே உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. லென்யூ சொல்லிட்டு இருக்கான், நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னால, ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கு, அதுல ஒரு லேடியை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த லேடியை நாளைக்கு பாக்குறதுக்கு போறானா. நீஷு பாக்குறா. சரி ஓகே, நானும் நாளைக்கு போ கூடயே வரேன், வந்துட்டு நான் பாட்டுக்கு சலூன் எல்லாம் போயிட்டு ஃபன் பண்ணிருக்கேன், அப்புறம் நீ வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு லென்யூ சொல்றான். நீஷு வெளியே வரா. அந்த வீட்டுல இந்த சமையல் லேடி இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய சமைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிக்குமேன்னு பார்த்து பார்த்து அவர் நிறைய விஷயம் ரெடி பண்ண சொன்னாருமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு சிரிச்சிட்டு இருக்கா கரெக்டா. அப்பன்னு பார்த்து நீஷுக்கு அவளோட பழைய காலேஜ் ஃப்ரெண்டு போன் பண்றா. என்ன இவருக்கு போன் பண்ணிருக்கா அப்படின்னு நீஷு போன் எடுக்க, ஏண்டி நாளைக்கு நீ ஷாங்காய் வரேன்னு கேள்விப்பட்டேன், நானும் அங்கதான் இருக்கேன், என்ன பார்க்க வரேன்னு நீ சொல்லவே இல்ல, நாளைக்கு எனக்கு பர்த்டே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேரை பாக்குறேன், நீ கண்டிப்பா நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, நீஷுவை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாளே அப்படின்னு ஓகேன்னு சொல்லிடுறா. நீ அங்க போறியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு பாய் சொல்லிட்டு நான் சும்மா தானே உட்காந்துருக்க போறேன், அந்த டைம்ல நான் இங்க கிளம்பி போயிட்டு இவங்களெல்லாம் பாத்துட்டு வரேன் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. அடுத்து இங்க இன்னொரு பக்கம் ஷுவாங் அவனோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். இதுல நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்ணிட்டு, நாளைக்கு இந்த ஷுவாங் ஒரு பொண்ணு லவ் பண்றாள்ல மீனா, அந்த பொண்ணுக்கு பர்த்டேவா, எல்லாம் ஒன்னா போய் ஹோட்டல்ல சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஷுவாங் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த பர்த்டே பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இவளுக்கு போன் பண்ணிட்டு ஷுவாங்குக்கு, டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு மீட் பண்ணலான் இருக்கோம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டேல நீயும் வரியான்னு கேட்க, இல்லடா இப்பதான் என் கலீக் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, நாங்கெல்லாம் வெளியே போறோம்னு சொல்லிட்டு நான் ஓகே வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப என்னால பிளான மாத்த முடியாதுன்னு ஷுவாங் கட் பண்ணிடுறான். உடனே இந்த ஃப்ரெண்டும் அந்த பொண்ணுட்டு போயிட்டு அவன் வரலையான்னு சொல்ல, அவன் வராதது நல்லதுதான், நீஷுவை நான் இன்வைட் பண்ணிருக்கேன், அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னா ஆக்வர்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. நீஷுவும் நீயும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இல்ல, எப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நீஷு இருக்கால, அவ ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் இவளை கூட்டிட்டு வெளியே வந்திருக்கா. அப்ப அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்திருக்கா, உன்னை பத்தி நீ வெளியே போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வேற வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னையும் அந்த மாதிரி தானே நினைச்சிட்டு இருக்க, காசிப் பேசுற ஆளு நினைச்சிட்டு இருக்கல, ஆனா நீ இருக்கல்ல, உன்னை பார்த்து எனக்கும் லைட்டா பொறாமலாம் வராம இல்ல, ஷுவாங்கோட அம்மாக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அவ்வளவு பெரிய கியூ நின்னுது, ஆனா அந்த இடத்துல நீ வந்ததுக்கு அப்புறமா விஐபி கியூல கூட்டு போயிட்டு உடனே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கா. நீஷு சொல்றா, நமக்கு பேஷண்ட்டுக்கு உடனடியா சர்ஜரி தேவைப்பட்டுச்சு, அதனால நம்ம கிளம்பி போனோம், இதுல என்னடி இருக்கு, அது இல்லாம போனது விஐபி விண்டோ வேற, அப்படி போனா உள்ளதானே விடுவாங்கன்னு சொல்ல, விஐபி விண்டோங்கிறத நீ சாதாரணமா சொல்றல, உனக்கு இது சாதாரண விஷயமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. நீ ஷுவாங்க லவ் பண்றியா என்ன, அவனுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ற அப்படின்னு நீஷு கேட்றா. உடனே அந்த பொண்ணு, ஆமா நான் லவ் பண்றேன், அந்த பையன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதான், ஆனா அந்த பையனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, தம்பி என்ன படிக்க போறான்னு தெரியாது, அதனால அவனோட ஃபியூச்சர்ல ரொம்ப சிக்கல் இருக்கு, ஏன் ஃபியூச்சரே தடுமாறிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பையனை எப்படி என்னால லவ் பண்ண முடியும், அதனால என்னால சூஸ் பண்ண முடியல, ஆனா அந்த ரோரோ இருக்கால ரொம்ப ஓவரா பண்றதை பார்த்துட்டு நீ தான் வின் பண்ணும் நான் நினைச்சேன், ஆனா இன்னும் அதெல்லாம் நடக்கலன்னு எனக்கு ஒரே வருத்தமா இருந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கா. இப்படி பேசிதான் 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல. என் மனசு மாறிடுச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க நீஷு லென்யூ அடுத்த நாள் கிளம்பி வராங்க. நீஷுக்கு பாய் சொல்லிட்டு டிராப் பண்றான் லென்யூ. அவன் நேரா அந்த பர்த்டே பார்ட்டி ஹால்குள்ள வந்துடுறா. ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு, என்ன லேட் ஆயிட்டேனா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. லென்யூ அதே மாதிரி ஒரு பெரிய சயின்ஸ் காலா நடக்குது, அங்க நேரா உள்ள போயிடுறான். அங்க ஒருத்தர் பார்த்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா லென்யூவா உள்ள கூட்டு போறாரு. அங்க அந்த மீட்டிங்ல லேடி உட்கார்ந்துருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவனை உள்ள கூட்டு போனது போல. அவர் நிறைய சயின்டிஸ்ட பார்த்துட்டு அந்த லேடியும் பேசிட்டு இருக்காங்க. அங்க லின்யூவை பார்த்ததும் வேகமா ஏஞ்சி ஓடி வராங்க. லின்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் எல்லாம் பண்ணிட்டு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க மேடம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம லின்யூவும் பேச ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி உன்னை ஒரு தடவை டேட்டிங்கு கோத்து விட்டாதுல, அது நான் கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. நீ டேட்டே பண்ணவே இல்ல, நானும் உன்னை பார்த்துட்டே இருந்தேன், நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் தான் கோத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல லின்யூ பாக்குறான். இப்ப மட்டும் என் கேர்ள்
கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப இருந்தா உங்களை கடிச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, கேர்ள் ஃப்ரெண்ட் கடிச்சிட்டாளா, என்ன மாதிரி பொண்ணு அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வைப்ரண்டான பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணுன்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் ஆஹா பெர்ஃபெக்ட் ஜோடியா இருக்கும் போலவே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம லின்யூவோட டாபிக் பத்தி வருது. இப்ப என்னால மெடிசன் பிராக்டிஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆனா பனிமலையில ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு. அப்ப நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்ப இந்த ஃபீல்டுக்கு மறுபடியும் நம்ம வந்தா என்ன, நம்ம இதை ரொம்ப லவ் பண்றோம்னு எனக்கு தோணுச்சு, அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். வேகமா அந்த சார் வந்து இவனை கட்டியே பிடிச்சுக்கிறாரு. லின்யூரோட மைண்ட் வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த மேடம் சொல்றாங்க, லின்யூ உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு எனக்கும் தெரியும், ஆனா நீ எங்க கூட வந்தனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம், நிஜமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின்யூ பாக்குறான். ஓகே மேடம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ நிறைய பேஷன்ஸை இது மூலமா இந்த ரிசர்ச் மூலமா சேவ் பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. இங்க இந்த பார்ட்டி நடக்குதுல, பர்த்டே பார்ட்டி, அதுல பொண்ணுங்க எல்லாம் ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்பன்னு பார்த்து ஷுவாங் ஏன்டா இன்னும் வரல அப்படின்னு ஒரு பையன் போன் எடுத்துடுறான். நான் அவனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு, டேய் ஷுவாங் எங்கடா இருக்க, ஏன்டா பார்ட்டிக்கு வரல அப்படின்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஷுவாங் கிட்ட ஏன்டா வரல, இன்னைக்கு நீஷு எல்லாம் கூட அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, நீ பக்கத்துல இருந்துட்டு வரல அப்படின்னு சொல்ல, நீஷு அங்க வந்திருக்காளா அப்படின்னு ஷுவாங் பாக்குறான். இல்ல நான் வரல, என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன் அப்படின்னா அப்பயும் ஷுவாங் காலை கட் பண்ணிடுறான். இங்க இந்த மீதி இருக்கிற கலீக்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனாவையும் ஷுவாங்கையும் மட்டும் தனியா பின்னாடி நடக்க விட்டு மத்த 4 பேரும் முன்னாடி போறாங்க. அறிவில அந்த 2 பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு கதை ஓடுதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா, அவங்க கூடயே வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பையனை திட்டிட்டே மத்தவங்க எல்லாம் கூட்டு போறாங்க. இங்க மீனா ஷுவாங்கோட போயிட்டே இருக்கா. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஏதேதோ பேசிட்டே இருக்கா. நல்லா ஷுவாங்குக்கு புரியுது இந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. அதனால ஒரு செகண்ட் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நின்னு போயிடுறான். மீனா பாக்குறா, என்ன ஆச்சு, நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இன்னும் இந்த பொண்ணை நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, ஆமா அப்படின்னு ஷுவாங் சொல்லிடுறான். போன தடவை அந்த பனிமலையில நான் கேள்வி கேட்கும் போது என் கேள்வியை நீ அவாய்ட் பண்ண, இப்போ டைரக்டாவே பதில் சொல்ற, அப்ப நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் அவள் டைரக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கா. ஷுவாங்கி கிட்ட அதுவும் இல்லாம பரவாயில்ல டைரக்டா என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு பதிலா நான் உன்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இன்னும் அந்த நீஷும் அந்த பையனும் லவ் பண்ண ஆரம்பிக்கல, அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நான் இன்னும் அவளை லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், பின்னாடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு லின்யூ ஏன் காதல பட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஷுவாங் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏய் வாங்க போலாம் அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிக்க ஷுவாங் சொல்றான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இங்க கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க ஷுவாங் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம நீஷுவோட ஃபுல்லா அந்த ஃப்ரெண்ட் செட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க கரோக்கி போயிட்டு அங்க பாட்டு பாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப அந்த பர்த்டே பொண்ணு சொல்றா, நீஷு நான் வந்துட்டு சொல்லவாடி, இந்த ரோர் ஒரு கால எங்க இருக்கன்னு கால் பண்ணா, இந்த பர்த்டே பார்ட்டி விஷயத்த சொன்னதும் அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா, உனக்கு ஓகே தானேன்னு கேட்க, இதுல என்ன இருக்கு, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஷுவாங்குக்கும் ரோரோக்கும் என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. இப்பெல்லாம் ரோரோ என்கிட்ட பேசும்போது ஷுவாங்க பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷுவாங் வந்துட்டு இருக்கான், எல்லா சான்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த சான்ஸை சத்தியமா மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்கான். இங்க கருக்கி பார்க்க வந்துட்டு ஆள் ஆளுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ நீஷுக்கு லின்யூ டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இன்னும் மேடம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு அடுத்து வெளியே வர போயிருக்கீங்க போல, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இங்க இருக்கிற நல்ல நல்ல கடைக்கெல்லாம் சாப்பிட்டு கூட்டு போலாம், ஸ்நாக்ஸ் வாங்கலாம் நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு லின்யூ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு வயிறு ஃபுல்லா ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு இடம் சேவ் பண்ணி வைக்கிறேன், நம்ம 2 பேரும் வெளியே போலாம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ரோரோ உள்ள வந்துடுறா. உள்ள வந்துட்டு பர்த்டே பொண்ணுக்கு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீஷு பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி சும்மா ஒரு பேருக்கு ஹாய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ரோரோ ஏதோ காஸ்ட்லி பேக் வச்சிருப்பா போல. அவ ஃப்ரெண்டு யாரு பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததான்னு கேட்க, நானே தான் வாங்கிக்கிட்டேன், 2 போனஸ் எங்களுக்கு நல்லா வந்தது, எனக்கு என்ன பாய் ஃப்ரெண்டா இருக்கு உன மாதிரி நான் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோரோ சொல்லிட்டு இருக்கா. என் பாய் ஃப்ரெண்டும் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்ல, இதுக்குதான் நல்ல கம்பெனியா வேலைக்கு சேரணும் போல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. ஆமா நல்ல கம்பெனியா வேலைக்கு சேரணும், என் பாஸ் ஒரு பக்காவான ஆளு அப்படின்னு அந்த லின்யூவோட அங்கிள் பையன் இருக்கான்ல லீ, அவன் கிட்டதான் அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. நாங்க கூட ஒரு புது ப்ராஜெக்ட்ல இப்ப இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு. வேகமா அந்த ரோரோ நீஷுவை பாக்குறா. இன்னும் இந்த பழைய ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்றியா, இப்பெல்லாம் யாருமே இந்த பிவி மார்க்கெட்ல களம் இறங்குறதே இல்ல, ரொம்ப ஆபத்தா இருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நீஷு பாக்குறா, எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சிங்கான இடத்துல ஒர்க் பண்றதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிஜமாவே நான் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றேன், எங்க அம்மாவும் அப்பாவும் ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு உயரத்துக்கு இந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்காங்க, ஒருவேளை என்னால இந்த கம்பெனி பாரத்தை தாங்க
வாங்க முடியலனா இப்ப மறுபடியும் இந்த கம்பெனி வேற சின்ன சின்ன ஆளுங்க கிட்ட போகும், அவங்க அதே மாதிரி முன்னேற்றி கொண்டு வருவாங்க அப்படின்னு நீஷு சொல்றா. என்னடி வர வர பாஸ் லேடி மாதிரி பேசுற அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப அடுத்த பாட்டை யார் பாட போறது அப்படின்னு பர்த்டே பொண்ணு போய் நிக்க ஷுவாங் வந்துட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ரோரோவும் பாக்குறா. நீஷுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு, இவனை மறுபடியும் பாக்குறோமே அப்படின்னு. ஆனா ஷுவாங் உள்ள வரான். பர்த்டே பொண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு பசங்க கூட உட்காந்து போய் பேசிட்டு இருக்கான். நீஷு ஆனா அப்பயும் உட்காந்து லினியோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க. இதை இப்ப நம்ம ஷுவாங் பாத்துடுறான். நல்லாவே இவனுக்கு தெரியுது இந்த 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல அப்படின்னு. அவன் பாட்டுக்கு ஓவரா குடிக்கிறான். ஒரு பாட்டு ஒண்ணு வருது. இந்த பாட்டை நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவாங் போய் நிக்கிறான். இந்த பாட்டை பார்த்ததும் நீஷுக்கு இன்னும் ஆக்வர்டா இருக்கு. ஏன்னா நீஷு ஒரு தடவை இந்த பாட்டோட பயங்கர ஃபேனா இருந்திருக்கா. இதை மட்டும் எனக்காக யாராவது பாடினாங்கன்னு வச்சுக்கோ ஏண்டி, என்னால நோவே சொல்ல முடியாது. எந்த மாதிரி ஒரு இமோஷனலான பாட்டு, நான் உங்க லவ் அக்செப்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டே நம்ம நீஷு கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்கா. கரெக்டா பாட்டும் முடியுது. நீஷு நான் கிளம்புறேன்டி, எனக்கு நான் ஊருக்கு போனோம்ல, நான் அதில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது அப்பப்போ என்னையும் வந்து பாரு அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. நீஷு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. வெளியே வரும்போது அங்க பன்னீஸ் எல்லாம் வெளியே வச்சிட்டு இருக்காங்க. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா ஷுவாங் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான். நீஷு அடுத்து லிஃப்ட் கிட்ட போக அவளுக்கு முன்னாடியே போயிட்டு ஷுவாங் வெயிட் பண்றான். நீஷு நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும், இந்த பாட்டு கேட்டல, உனக்கு நோ சொல்ல எப்படி மனசு வர போகுது அப்படின்னு ஷுவாங் கேக்குறான். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீஷு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அது எப்படியே தெரியும், ஆனா இன்னொன்னு சொல்லு, நீ அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவே இல்ல, அப்புறம் அதுக்கு நியூ இயர் அன்னைக்கு என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு ஷுவாங் கேக்குறான். அதை பத்தி இனிமே தேவையில்லாத பேச்சு, ஏன்னா இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. இது ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். ஆனா என்ன பண்றது, நான் எப்பெல்லாம் உன்னை அப்ரோச் பண்ண வந்தனோ அப்பெல்லாம் உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. சரி நீ வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால உன் தம்பியை பாக்குறது கூட ஒரு தடவை வந்தேன். அப்போ அந்த வேலைக்கார ஆன்ட்டி கூட நீ வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா நான் உன்னை பார்க்கும்போது நீ ரெனியூவை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னேன். அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா எல்லா தடவையும் ஒரு வேலை என்ன பிடிக்காம நீ ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி என்னோட வாய்ப்பை நான் லூஸ் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பாக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா அப்படின்னு ஷுவாங் கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் உன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். நான் ஏற்கனவே ரோரோட்ட கேட்டேன், ரோரோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் உன்கிட்ட வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண மெசேஜ் கூட அனுப்புனேன். அந்த மெசேஜ் உனக்கு வந்ததா இல்லையா அப்படின்னு கேட்க, வந்தது ஆனா அப்படின்னு நம்ம சொல்ல வரத்துக்குள்ள வந்துச்சு இல்ல, அப்ப என் நேம நான் கிளியர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இந்த லிஃப்ட்ல நான் ஏறேன், அடுத்த லிஃப்ட்ல நீ வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அங்க இருந்து கிளம்புறா. லிஃப்ட் இறங்குறதுக்குள்ள ஷுவாங் அது பின்னாடியே படப்படன்னு இறங்கி ஓடுறான். அதுக்குள்ள நீஷு வெளியே போயிட்டு ஒரு டாக்ஸியை பிடிக்கிறா. அதுல ஏற விடாம இவ போய் தடுத்து நிறுத்துறான். நீஷு நான் சொல்றத ஒரு செகண்ட் கேளு அப்படின்னு கையை பிடிச்சிட்டு, எனக்கு டைம் இருக்குன்னு நினைச்சேன் காலேஜ் படிக்கும் போது, ஆனா காலேஜ் முடிச்சா அடுத்த செகண்டே நீ காணாம போயிட்ட. கிராஜுவேஷன் அப்ப கூட நீ என்கிட்ட சொன்னல திருப்பி அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்ட்டு, நீ ஏன் எனக்கு கிடைக்காம போயிட்ட. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், அதான் பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி இப்படி வந்துட்டு இருக்கேன். இதுக்கும் மேல எனக்கு மான மரியாதையை பத்தி கவலை கிடையாது நீஷு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஷு பாத்துட்டு இருக்கா. இங்க பாரு, அன்னைக்கு அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கும்னு உன்னையும் ரோரோவையும் பத்தி சொன்னேன். நீ என்ன சந்தோஷமா நினைக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும். எப்பயாவது ஒரு தடவையாவது நான் உன் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், எவ்வளவு பேசி இருக்கோம். அப்பயாவது நான் உன்னதான் பிடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, அப்போ நீ அதை பிடிச்சிருக்குன்னு பதிலுக்கு ஏதாவது சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? அப்புறம் எப்படி ஒரு பொண்ணுக்கு அதெல்லாம் முதல்ல தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, இதுக்கும் மேல நம்ம வந்துட்டு ஒரு அலுமினி மாதிரி டீசெண்டா பிஹேவ் பண்ணிக்கலாம், என்கிட்ட ஓவரா பிஹேவ் பண்ணாத, இன்அப்ரோப்ரியேட்டா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு நீஷு சொல்றா. இது எப்படி இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கும் நீஷு? முன்னாடி உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுதானே நீ என் பின்னாடி வந்த, அப்ப மட்டும் நீ இன்அப்ரோப்ரியேட்டா பிஹேவ் பண்ணலையா? இப்ப நான் பண்றது மட்டும் தப்பா அப்படின்னு நீஷு கிட்ட கேட்டுட்டு இருக்கான் ஷுவாங். நீஷு பாத்துட்டு இருக்கா. சரி ஓகே ஷுவாங், இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. ஒருவேளை அன்னைக்கு நான் வந்து உன்கிட்ட போய் சொல்லாம இருந்திருந்தா கூட இப்ப கண்டிப்பா நான் சொல்றேன், நான் அப்பவே லினியோ கூட தான் இருந்திருப்பேன். ஏன்னா நானும் அவனும் சேர்றதுதான் விதி அப்படின்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கு மேல நான் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீஷு பாக்குறா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் இவனையே பாத்துட்டு இருக்காங்க. நீஷு அவ பாட்டுக்கு கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ரோரோ திரும்பி பாக்குறா. ஷுவாங்க கூட கண்டுக்காம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கிளம்பி போயிடுறா. நீஷு தனியா வந்துட்டு லின்யூ இருக்கிற இடத்துல வெளியே ஒரு பெஞ்சை பிடிச்சு உட்காந்துட்டு இருக்கா. அங்க லின்யூ வரான். என்ன மேடம் காணா போன குழந்தை மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீஷு இருக்கிற சோகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வேகமா லின்யூவை கட்டி பிடிச்சுக்கிறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் நான் பாக்கிறதுக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப என்னோட ப்ரொஃபஸரை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லின்யூ திருப்பி காட்டுறான். அங்க 2 ப்ரொஃபஸர்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. நீஷுக்கு செம அவமானமா போயிருது. இந்த பையன் யாரையும் லவ்வே பண்ண மாட்டான்னு நினைச்சேன், அந்த பையனே மடக்குன அழகான பொண்ணு நீ தானாமா, செம கியூட்டா இருக்க, நான் உனக்கு வாக்கு தரேன், ரொம்ப தங்கமான பையன், நீ ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணிருக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீஷு பாத்துட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீஷுவும் லின்யூவும் கிளம்புறாங்க. நீஷூட்ட நின்னியும் பேசிட்டே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாமே நல்ல விதமா போச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த ரிசர்ச்ல வந்து கலந்துக்கிறேன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நீஷு பாக்குறா. அப்போ ஓகே, எல்லாமே ஓகே தானே போயிட்டு
போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறா. அப்ப எஃப்எம்ல பாட்டு வருது. அந்த பாட்டு கேட்டதும் நடந்த சம்பவம் எல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. லின்யூ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறா. லின்யூக்கு ஏதோ புரியுது போல கண்டுக்காத மாதிரி அவனும் போறான். அடுத்த நாள் நீஷு ஆபீஸ்க்கு போயிடுறா. அப்போ ஃப்ரெண்டு எப்படி டின்னர் கூட்டு போற ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னல அப்படின்னு கேட்க, இங்க பாரு அதெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு நீஷு சொல்றா. நீ கூட்டு போவாட்டி என்ன, உன் பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா என்ன கூட்டு போவாருன்னு சொல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்றாளோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படின்னு லின்யூ பின்னால இருந்து வந்துடுறான். வந்துட்டு நான் முக்கியமான வேலையா வெளியே போறேன், நம்ம அப்புறமா பாக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீஷு பாக்குறா, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ண வர வாட்ச காட்டுறா. எதுக்கு நீ இப்ப வந்து போன் என்கிட்ட காட்டிட்டு இருக்கேன்னு கேட்க, போனை காட்டல டைமை காட்டுறேன், டைம் இன்னும் ஆபீஸ் டைம் தான் ஓடிட்டு இருக்கு, ஒழுங்கா வேலை பாக்குற வழியை பாருன்னு சொல்ல, அடி பாவி சிஇஓ ஆனா எனக்கு பெனிஃபிட் இருக்கும்னு நினைச்சேன், இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்டா நீ இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலடின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வேலை பார்க்க போயிடுறா. அப்போ நீஷுவோட ஆன்டி கால் பண்றாங்க. நீ வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு தெரிஞ்சுதான் வேலை நேரத்துல கால் பண்ண, ஏன்னா ஒரு பிசினஸ் டீல் சம்பந்தமா நாங்க இந்த பிஐபிவில இன்வால்வ் ஆகலான் இருக்கோம், எங்க கூட பார்ட்னர்ஷிப் போறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கலாம் தான் போன் பண்ணேன்னு சொல்ல, ஆன்டி கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க எப்ப வேணா ஆபீஸ்க்கு வரலாம், நம்ம சேர்ந்து பேசலாம், முடிவு பண்ணலாம் அப்படின்னு நீஷு அடுத்த பிளான பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.